அது ஒரு அழகிய காலை பொழுது. அந்த பூந்தோட்டத்தில் உள்ள பூமரங்கள் அனைத்தும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த தோட்டத்தில் சில அழகிய சிவப்பு ரோஜாக்கள் அப்போது தான் மலர்ந்தன. அதனை பார்த்த ஏனைய பூக்கள் ஆச்சரியப்பட்டன. என்ன அழகு, என்ன நறுமணம், நாமும் இதனை போல் இருந்திருக்கலாமோ என்று மற்ற பூக்கள் பேசிக்கொண்டன. இதனை கேட்ட ரோஜா பூக்கள், நாம் தான் இந்த பூந்தோட்டத்தில் அழகிய பூக்கள், எல்லோரும் எங்களையே பார்க்கிறார்கள் என்று பெருமைப்பட்டன. இதனை கேட்ட சூரியகாந்தி பூ, எப்படி நீ அவ்வாறு கூறுவாய்? இந்த பூந்தோட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஏதோ ஒரு விதத்தில் அழகுதான். நான் நினைக்கவில்லை இங்கு என்னை விட அழகுள்ள ஒரு பூ இருக்கும் என்று. ஏன் இந்த கெக்டஸை பாரு, யாருமே இது அழகு என்று சொல்வதில்லை. உடம்பு பூராவும் முட்களை கொண்டு போர்த்தியுள்ளது. உனக்கு எவ்வாறு கெக்டஸ் பற்றி அவ்வாறு கூற முடியும்? உனக்குள்ளும் முட்கள் இருப்பதை மறந்து விட்டாயா என்றது மரம். நீ எப்படி கெக்டஸுடன் என்னை ஒப்பிடுவாய்? எனக்கு இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை என்றது ரோஜா செடிகள். சில நாட்கள் ஓடின. கோடை காலம் ஆரம்பித்தது. நீண்ட நாட்களாக மழை பெய்யவே இல்லை. பூந்தோட்டத்தில் உள்ள பூக்கள் வாடத் தொடங்கின. ரோஜா பூக்களும் வாடின. ஆனால் சில பறவைகள் வந்து கெக்டஸிடம் தன் சொண்டினால் நீர் அருந்தி சென்றன. இதனை ரோஜா செடிகள் கவனித்தது. பறவைகள் என்ன செய்கின்றன? பறவைகள் கெக்டஸிடம் நீர் குடித்து செல்கிறது. கெக்டஸிடம் நீர் இருக்கிறதா? ஆம், அதன் சதைப்பற்றில் நீர் இருக்கிறது. கெக்டஸால் பாலைவனங்களிலும் வாழ முடியும். ஓ, கெக்டஸிற்கு வலிக்காதா? பறவைகள் சொண்டினால் கொத்தும் போது? ஆம், வலிக்கும் தான். ஆனால் கெக்டஸ் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சந்தோஷப்படும். கெக்டஸ் இரக்கமானது. உனக்கு வேண்டுமானால் கெக்டஸிடம் நீர் எடுத்துக்கொள். கெக்டஸ் பறவைகளின் உதவியுடன் தன்னிடம் உள்ள நீரை ரோஜா செடிகளுக்கு ஊற்றச் செய்தது. பின் ரோஜா செடி முன்னையை போன்று கம்பீரமாக நின்றது. தான் செய்த தவறை உணர்ந்தது. பின் கெக்டஸிடம் மன்னிப்பு கோரியது. பின் அத்தோட்டத்தில் உள்ள அனைத்து பூச்செடிகளும் பூக்களும் நண்பர்களாக, அழகிய பூக்களாக நண்பர்களாக வாழ்ந்தனர்.